அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீக 108 சக்தி சேனலின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெரும்பாலான மக்கள் அதிகப்படியா ஆன்மீகத்தை நோக்குன பயணத்துல இருக்கிறாங்க. எல்லாருமே ஆன்மீகத்துல ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு காலகட்டத்துக்கு. இதுல ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 70% பேர் இன்னைக்கு பயணத்துல இருக்கிறவங்கன்னா ஒரு 70% மக்கள் ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயமே தெரியாம பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆன்மீகம்னா முதல்ல என்னங்க? அது எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? இன்னைக்கு எல்லாருமே ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல். அது ரிலிஜியன் கிடையாது. அது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்ம வாழும் வாழ்க்கையை வளமாக வாழ வழிகாட்டும் ஒரு முறைதான் ஆன்மீகம். இதுல இந்த 70% மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஆன்மீகம்னு சொல்லி காவி வேட்டி கட்டிக்கிட்டு ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு நல்லா நெத்தி நிறைய பட்டையை வச்சுக்கிட்டு கோயிலை நோக்கி போகும்போது, தெய்வத்தை நோக்கி போகும்போது, வாரம் போகும்போது, டெய்லியும் போகும்போது நமக்கு என்ன தேவையோ அது எங்கேயோ இருந்து எப்படியோ ஒரு வாக்குல நம்மளுக்கு கொட்டி கொடுத்துடும் அப்படின்ற எண்ணத்துல நிறைய பேர் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. கொடுக்கும். ஆன்மீகம் கொடுக்கும். என்ன கொடுக்கும்? உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உண்மையிலேயே என்ன தேவை இருக்கோ அந்த தேவையைத்தான் அது கொடுக்கும். உங்களுடைய தேவை அது தகுதியானதா? அது சரியானதா? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத வச்சுதான் அது உங்களுக்கு கிடைக்கும். இது ஏதோ கோவில்ல இருக்கிற தெய்வம் போட்டுட்டு வந்து நைட்டு கதவை தட்டி கொண்டாந்து போட்டு போற விஷயம் அல்ல. உங்களுடைய தேவை, அதற்கான விடை, அதற்கான தேடல் அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த விஷயத்தை உணர்ந்து செயல்படுறதுக்கு இந்த ஆன்மீகம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கருவியாக ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் அது இருக்கு. இந்த ஏதோ தானோன்னு சொல்லிட்டு நானும் கோயிலுக்கு போறேன், நானும் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ற பேர்ல போறவங்க எப்படி கொண்டுட்டு போகும் தெரியுங்களா உங்க வாழ்க்கைய? ஏதோ ஒரு கஷ்டத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காம இருக்கும்போது அந்த ஆன்மீகத்துக்கு எதிரா அவங்க திரும்பிடுறாங்க. அவங்க குழந்தைகளுக்கு, அவங்களோட அடுத்த ஜெனரேஷன்களுக்கு, அவங்க பரம்பரையில இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே உண்மையான ஆன்மீகத்தை பத்தி அவங்க சொல்லிக் கொடுக்க தவறிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 அதுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அந்த ஆன்மீகத்தை மத ரீதியா கொண்டுட்டு போய் மத ரீதியா அதை போதனை பண்ணி இன்னொரு மதத்தை எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கேட்டு அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க நம்ப ஆரம்பிக்கிற சூழ்நிலை வந்துருது. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன்? ஏன்னா உண்மையான ஆன்மீகம்னா என்னன்ற உண்மையான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நானும் ஆன்மீகவாதின்னு சொல்லி காலை தூக்கி விட்டுட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஆன்மீகவாதியா இருக்கணும், ஆன்மீகமா இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும், என்ன நடக்கணும்? ஒருத்தன் தினமும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா தப்பில்லை. தினமும் பேக்கரியில போய் டீ குடிச்சுக்கிட்டே இருந்தா தப்பில்ல. ஊர் சுத்தினா தப்பில்ல. வாரத்துல 2 நாள் 3 நாள் அவனுக்கு லீவ் கிடைக்கிற டைமிங்ல ஃப்ரெண்ட்ஸோட டூர் சுத்தினா தப்பில்ல. தண்ணி அடிச்சா தப்பில்ல, தம் அடிச்சா தப்பில்ல. அது என்னமோப்பா அவனு எல்லாரும் செய்யற மாதிரி அவனும் பழகிக்க என்ன வந்து. ஆனா ஒரு ஆன்மீகத்துக்குள்ள ஒருத்தன் போறான்னா அதை தப்புன்னு சொல்ற உலகத்துல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் தப்பு? அதுல என்ன தப்பு இருக்கு முதல்ல? இது பெரிய ஒரு முட்டாள்தனமா இல்லை நம்ம நாட்டுல? ஆன்மீகத்துக்குள்ள பயணம் செய்யறவன அவன் ஒரு முட்டாள், அவன் முளைக்க தெரியாதவன், ரொம்ப சாமி கும்பிட்டா இருக்கிறதெல்லாம் போயிடும், இப்படி எல்லாம் ஒரு ஒரு கற்பனையில
யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை என்னமோ ஒரு நடக்கிறதுக்காக எல்லாருக்குமே அப்படியே நடந்துருமா? இது ஒரு கற்பனை இல்ல. மக்கள் மனசுல இத விதைச்சிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. அப்போ உண்மையான ஆன்மீகம்னா என்ன? அது ஒரு ரிலீஜியனா? அது இந்து மதம். ஆன்மீகம்னா இந்து மதத்துக்கு மட்டுமே சொந்ததா? ஆன்மீகம் அப்படின்றது மதம் சார்ந்தது அல்ல. உங்களுடைய சொந்த உங்களுடைய ஆன்மாவை சார்ந்தது. உங்களுடைய ஆன்மாவை மிகப்படுத்துறதுக்காக நம்ம கையாளுற ஒரு டெக்னாலஜின்னு கூட சொல்லலாம். அதை கையாளுற ஒரு விஷயம் தான் ஆன்மீகம். ஆனா இன்னைக்கு கோவில் கட்டுறவங்களை கண்டா உழைக்க தெரியாதவன், தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் கர்மா, அவனோட பூர்வ ஜென்மத்தை வினை, அவனோட கர்மா, அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய ஜாதக கட்டங்கள், அவனுக்கு அந்த கோவில் கட்டணும் அப்படின்ற ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. அவன் கட்டுறான். அப்படி கட்டுனா அவன் முளைக்க தெரியாதவன். ஒருத்தன் வாரம் தவறாம ஒரு கோவிலுக்கு தொடர்ச்சியா போய்கிட்டு இருந்தானா ஏன்னா அவனுக்கு வேற வேலையே இல்லையா? இதை இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல யாராவது ஒருத்தர் இதுதான் ஆன்மீகம் அப்படின்றத கண்டுபிடிச்சு தன் குழந்தைகளை இந்த ஆன்மீகம் சம்பந்தமாவே அவன் வளர்த்துக்கிட்டு வந்தான்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க, அந்த பெரியவங்க, ஏப்ப இப்படியா குழந்தைய வளர்த்துறது நீ? ஏப்ப குழந்தை வாழ்க்கையை நீ அழிச்சிருவியாட்டு இருக்குது? இப்படின்ற கருத்துக்களை முன்னெடுத்து அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டி விடுறாங்க. ஆன்மீகன்றது உங்களுடைய ஆன்மாவை சரியான பாதைக்கு, உண்மையான பாதைக்கு நல்வழிப்படுத்துற ஒரு மிகப்பெரிய கருவிதான் ஆன்மீகம். உங்களுடைய மனசுக்குள்ள உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கவலைகள், உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கான தீர்வு வேணுமோ அந்த தீர்வு உங்ககிட்டயே இருக்கு. உங்களுடைய எண்ணங்கள்லயே அது இருக்கு. ஒரு பூட்டுக்கு சாவி அதோட வடிவத்துலதான் இருக்கும், வேற வடிவத்துல இருக்காது. ஒரு பிரச்சனைக்கு முடிவு உங்க வடிவத்துலதான் இருக்கு. இன்னொருத்தவங்க அந்த வடிவத்தில், இன்னொருத்தரோட வடிவத்துல உங்க பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியாது. மக்கள் பணத்தை பார்த்து சொத்து, புகழ், பேராசை இதை கண்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. சொத்துக்காக இன்னொருத்தர் ஏமாத்த தயாராயிட்டாங்க. இதே சரியான ஆன்மீகத்தை நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்தே விடாம பின்பற்றிக்கிட்டே வந்திருந்தோம்னா இன்னைக்கு சொத்துக்காக ஒருத்தனை அழிக்கிறதும், பணத்துக்காக ஒருத்தனை ஏமாத்துறதும், இன்னொருத்தனை உழைப்ப நம்ம திருடுறதும், ஆசைய பேராசையாக்கி இன்னொருத்தனை அழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடைமுறையில ரொம்ப 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 குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு உண்மையை தேடுற காலகட்டம் வந்துருச்சுங்க. ஏன் நீங்க உண்மையை தேடுறீங்க? ஏன்னா யாருக்கிட்டையுமே உண்மை இல்லை. எல்லாத்துக்கு மேலேயும் நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம கிட்டயே நேர்மை இல்லை. உங்களுடைய நேர்மையான பாதையிலையும் உண்மையான வாழ்க்கையையும் வாழ வைக்கிற ஒரு கருவிதான் ஆன்மீகம். உங்க ஆன்மா அழியாத ஆன்மா. அந்த ஆன்மாவை உங்க வாழ்க்கையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த பரிமாணத்துக்கு, அடுத்த சூழ்நிலைக்கு அது கொண்டுட்டு போவதற்கு தயார் நிலையில இருக்கும். அந்த ஆன்மீகத்தை சரியா நீங்க பின்பற்றி போனீங்க. நீங்க ஆன்மீகத்தை நோக்கி போகும்போது உங்களுக்கு இருக்கிற பேராசை போயிடுச்சுனாலே புகழை கண்டு மயங்க மாட்டீங்க. புகழை கண்டு மயங்கலைன்னா பணத்தை பத்தி யோசிக்க மாட்டீங்க. சொத்து சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. ஆன்மீகன்றதே மிகப்பெரிய ஒரு சொத்து நமக்கு. ஆன்மீகத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டவனுக்கு வாழ்க்கையில அதை விட ஒரு மிகப்பெரிய சொத்து எதுவுமே கிடையாது. என்ன பொறுத்தளவுக்கு என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், நான் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் காவி வேட்டி கட்டிக்கிட்டு நல்லா நெத்தி நிறைய காலையில எந்திரிச்சுன்னு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் பட்டையெல்லாம் போட்டுட்டு பயங்கரமா நிப்பாரு. ஆனா ஊர்ல இருக்கிற சொத்தை பூரா வளைச்சு கூட்டு வச்சிருப்பாரு. அவங்க ஊர் கோயிலுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னா அவங்க போய் முன்னாடி நிப்பாரு. ஆனா ஊர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வளைச்சு போட்டு வச்சிருப்பாரு. அவரு என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேள்வினா, ஏப்பா தம்பி, நீ கோவில் கட்டுறேன்னு இந்த வயசுலயே ஆன்மீகம், தெய்வம்,
அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நான் நிறைய விஷயங்களை சொல்லி புரிய வைக்கணும். எல்லாத்துக்கும் உண்மையான ஆன்மீகம் என்னன்னா நான் போதனை பண்ணி புரிய வைக்கணும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கியே. நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்கு, அந்த குழந்தை குட்டிகளுக்கு நீ என்ன சேர்த்தி வச்சிருக்கிற? அவங்களுக்குன்னு ஏதாவது நீ சம்பாரிச்சு சேர்த்தி வச்சாதானே அவங்க வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய பிரயோஜனமா இருக்கும். அவங்க வாழ்ற காலத்துல அதை வச்சு அவங்க வாழ்க்கையை நடத்த முடியும். நீ இப்படி சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட ஒரே கேள்விதான் கேட்டேன். ஐயா, நீங்க சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கீங்க, எதுக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க? அவர் என்னன்ட்டாரு, ஏப்பா குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவோ, இல்ல திடீர்னு ஏதாவது ஒரு ஒரு தீராத பிரச்சனைகள், பக்கத்து தோட்டக்காரங்க, பக்கத்து ஆளுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க அந்த சொத்தை வித்து பொழைச்சுக்கோங்கப்பா அப்படின்னாரு. திடீர்னு அவங்களால சம்பாதிக்கவே முடியல, தொழில ஒரு நட்டம் ஆயிடுச்சுன்னா அந்த சொத்தை வச்சு அவங்க பொழைச்சுக்கோங்கப்பா அப்படின்னா. நான் சொன்னேன், ஐயா, உங்க குழந்தைகள் உங்களுடைய ஜெனரேஷன்ல வரப்போறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை அனுபவிச்சு வேதனைப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை வித்துட்டமேனு கண்ணீர் விட்டுக்கிட்டே அந்த சொத்தை வித்து அதை வாங்கினவன் அந்த கண்ணீரோட இருக்கிற சொத்தை அவன் அதை வாங்கிட்டு அவன் கஷ்டப்பட்டு அவ்வளவு வேதனையில அனுபவிச்சு அந்த சொத்தை வித்து அவன் தப்பிச்சு போறதுக்கு ஆன்மீகன்ற ஒரு மிகப்பெரிய சொத்தை நான் கொடுத்துருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நான் சேர்க்கிற சொத்தை அவனை காப்பாத்த தெரியுங்களா? அவனுக்கு கொடுத்துருக்கிற ஆன்மீகன்ற அறிவு அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அவனை அதுல இருந்து காப்பாத்தி கொண்டு வரும். அப்ப எது பெரிய சொத்து? எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையுமே ஒரு பிரச்சனையே அல்லவங்க. அடுத்தது காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு லேட்டா நடக்கும், ஒண்ணு சீக்கிரம் நடக்கும், அவ்வளவுதான். நீங்க என்ன போராடினாலும் அது நடக்கும் போது அது நடக்கும். இந்த லேட்டா நடக்கிறதுக்குள்ள எல்லாரும் ரொம்ப இன்னமும் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்ட மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலைக்கு எல்லாம் போயிடுறீங்க, அவசரப்படுறீங்க, எல்லாம் அவசர காலகட்டத்துல இருக்கு. இந்த மாதிரியான எண்ணங்களை உங்களுக்கு சரியான வழிநிலைப்படுத்தி சரியான பாதையில கொண்டுட்டு போய் உங்களுடைய மனதளவிலையும் நினைவளவிலையும் ஆரோக்கியத்திலையும் சரியா வச்சிருக்கிற ஒரு மிக பெரிய ஒரு டெக்னாலஜி அதெல்லாம் ஆன்மீகம். கவலையிலேயே நிறைய பேருக்கு நோய் நிறைய வந்துடும். இவ்வளவு ஏங்க அடுத்தவனுடைய உழைப்பை திருடி திருநவனுக்கு நோய் வரும். நீ சரியான ஆன்மீகத்துல இருந்து உண்மையான ஒரு பக்தியில இருந்து உண்மையான ஒரு பற்றுல இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்தவன் சொத்தை திருடும் போது உறுத்தும். அப்ப கொடுக்க தோணும். அப்படின்னா உனக்கு நோவு வராது, ஆரோக்கியம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். இதெல்லாம் ஆன்மீகத்துல மட்டும்தான் கிடைக்கும். நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடுங்க, நீங்க தெய்வமே கும்பிட வேண்டாங்க. நீங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு ஆரம்பத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீங்க செய்யற தொழிலை கும்பிடுங்க முதல்ல. நீங்க எந்த தொழிலை செய்யறீங்களோ அந்த தொழிலை கும்பிடுங்க, அந்த தொழிலுக்கு உண்மையா இருங்க. நீங்க உண்மையான நிலையில் இருப்பதற்கு பக்குவப்படுத்தும் ஒரு வழிமுறையே ஆன்மீகம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அப்படி ஒரு ஆன்மீகத்தை போய் தவறான ஒரு எண்ணத்திலையும் தவறான ஒரு பேச்சு வழக்கிலேயே அதை தவறா நம்ம கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு என்கிட்ட, அவரு சொல்றதுக்கு ஆமாங்க சரிதாங்க அப்படித்தாங்க சரியா தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன். எங்களுடைய கருத்துக்கு எதிராக இருக்கிறவரு என்ன தம்பி நீ அவர் காவடி தூக்குறியான்னு கேட்கிற. ஏன் அந்த பற்று மாறுது? அப்ப அந்த ஆன்மீகத்துல நமக்கு எப்படி இந்த பற்ற கொண்டு வந்து கொடுக்கும்? இங்கிலீஷ்ல நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ற 2 எனர்ஜி இருக்கு சொல்லுவாங்க. நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் கெட்ட கெட்ட சக்தி, பாசிட்டிவ் நல்ல நல்ல சக்தி, கெட்ட சக்தி நல்ல சக்தி, அவ்வளவுதான். அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அந்த நெகட்டிவ் எனர்ஜி லெவல அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு பற்று இருக்கு. அப்ப அந்த நெகட்டிவ் எனர்ஜியை விட
பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளை சுத்தி அதிகப்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாத்து மேலையும், எல்லா விஷயத்தின் மேலையும், எல்லா செயல்பாடுகள் மேலையும் ஒரு பற்று இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். இத நம்மளே நமக்கே நம்மளா வளர்க்கிற ஒரு கருவிதான் ஆன்மீகம். இன்னும் நிறைய வீடியோக்கள் வரும். நெகட்டிவ் எனர்ஜினா என்ன, பாசிட்டிவ் எனர்ஜினா என்ன, ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி நெகட்டிவ் எனர்ஜியா மாறான், பாசிட்டிவ் எனர்ஜியா மாறான். நெகட்டிவ் எனர்ஜினா என்ன, கெட்ட ஆவி கெட்ட சக்தின்னு சொல்றான் தான். அவன் எப்படி நெகட்டிவ்னஸா மாறான், அவன் எப்படி பாசிட்டிவ்னஸா மாறான், நெகட்டிவ்ல இருந்து நம்மளை எப்படி நம்ம காப்பாத்திக்கிறது, இதை பத்தின எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு அடுத்து வர ஒவ்வொரு வீடியோவையும் போட்டுக்கிட்டே இருக்கும். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா வீடியோஸையும் பாருங்க, பயன் பெறுங்க. என்ன சந்தேகமா இருந்தாலும் எனக்கு மெயில் பண்ணுங்க. சிவாய. நன்றி.